தாயும் தந்தையுமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் இதோ நம் மத்தியில் வல்லமை மிக்கவராய், மாட்சி மிகுந்தவராய், தன்னுடைய நிறை ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்ப எளிமையான தாழ்ச்சி நிறைந்த ஒரு பிரசன்னத்தை வெள்ளை நிற அப்பத்தின் வடிவில் நமத்தியில் தந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். இறை பிரசன்னத்திற்குள் நாம் நம்மையே உட்படுத்துவோம். எல்லா புகழுக்கும் ஆட்சிக்கும் ஆராதனைக்கும் உரிய நம் அருள்நாதரை போற்றி புகழ்ந்து நாம் இப்பொழுது பாடல் வழியாய் ஸ்துதிப்போம். போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் நேசையா. போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் நேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நம்முடைய வாழ்வு எத்தனைதான் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும், சோதனைகளும் வேதனைகளும் வந்தாலும், இடர்பாடுகள் வழி வருத்தங்கள் வந்தாலும், அனைத்தையும் தன்னுடைய வார்த்தையாலும் தன்னுடைய பிரசன்னத்தாலும் நம்மிடத்திலிருந்து அகற்றுகின்ற வல்லமையுள்ள தெய்வமாய் நமத்தியில் இருக்கின்றார். நம்முடைய பெயர்களை எல்லாம் தன்னுடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்து கண்ணின் மணி போல ஒவ்வொரு மணித்துளியும் காக்கின்ற தெய்வம் ஏதோ நம்மத்தியில் இருக்கின்றார். நீர் மட்டுமே போதும் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. என்னை சுற்றி இருக்கின்ற எல்லோரும் என்னை கைவிட்ட பொழுதும், நண்பர்கள் கூட்டம் என்னை உதறி சென்ற பொழுது, என்னுடைய உற்றார் உறவினர் என்னை ஏளனத்தோடு பார்த்த பொழுது, ஆண்டவரே நீர் மட்டும் எனக்கு பலன் தந்தீரே, நீர் மட்டும் எனக்கு உறுதியை தந்தீரே. மகனே மகளே, கலங்காதே திகையாதே, நான் உனக்கு கேடயமாயிருக்கின்றேன், நான் உனக்கு அரணும் கோட்டையுமாயிருக்கின்றேன். உன்னுடைய நிழல் போன்று உன்னை நான் தொடர்ந்து உன்னை வந்து ஆசிர்வதிப்பேன் என்று கூறினீரே.
நீர் மட்டும் போதும் இயேசுவே, என் வாழ்வில் நீர் மட்டும் போதும். பலவீன நேரம் உன் கிருபை எனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் இயேசுவே, என்னுடைய வாழ்விற்கு நீ மட்டும் போதும். நீர் மட்டுமே எனக்கு அனைத்தையும் செய்து தருகின்றவர். ஆண்டவரே, இத்துணை இனிமையானவர் நீர், இத்துணை இரக்கம் மிகுந்தவர் நீர். என்னுடைய வாழ்வை நான் இப்பொழுது சீர்தூக்கி பார்க்கின்ற நேரமாக இருக்கின்றது. இத்துணை இனிமைக்கும் இத்துணை ஆசீர்வாதத்திற்கும் இத்துணை இரக்கத்திற்கும் என்னுடைய வாழ்வில் நான் என்ன உமக்கு செய்தேன்? குறைகளோடும் பாவங்களோடும் பலவீனத்தோடும் கோபத்தோடும் வைராக்கியத்தோடும் வஞ்சகத்தோடும் என்னுடைய வாழ்வை நான் நகர்த்தி கொண்டிருக்கின்றேனே. ஆண்டவரே, உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற நேரமாக இருக்கின்றது. இது ஏற்றுக்கொள்வீரா? இந்த அடியேனை நீர் ஏற்றுக்கொள்வீரா? குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. ஆண்டவரே, குறையோடு வாழ்கின்றவன் நான், ஏற்றுக்கொள்ளும். கரைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவன் நான், ஏற்றுக்கொள்ளும். எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன்
கல்வாரி மலையில் என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய குற்றத்திற்காக, என்னுடைய பலவீனத்திற்காக புனிதமிக்க உம்முடைய கரங்களிலே ஆணிகளை தாங்கினீரே, உம்முடைய புனிதமிக்க அந்த கால்களில் ஆணியை தாங்கினீரே. அனாதையாய் ஒன்றுமில்லாதவரை போன்று அந்த சிலுவையில் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே தொங்கினீரே. என்னுடைய பாவத்திற்காகத்தானே, என்னை நீர் மீட்பதற்காகத்தானே. ஆண்டவரே, இதோ நான் என்னையே தருகின்றேன். குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா. விழுந்த பாவத்திலேயே விழுந்து மூழ்கி மூழ்கி மீண்டும் மீண்டும் அதே பாவத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பாவம் என்கின்ற அந்த விஷத்தால் உம்முடைய அன்பிற்கு நான் பாதகம் செய்து விட்டேன். ஆண்டவரே, உம்முடைய பாடுகளினால் என்னை மீட்டுக் கொண்டீரே. அந்த மீட்பிற்கு அர்த்தத்தை கொடுக்காமல் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னுடைய வாழ்வையே நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். மாற்றத்தை தாரும். பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. தேவனே உம் திருப்பாடுகளால், தேவனே உம் திருப்பாடுகளால் என்னை தேற்றிடவோ நீ இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா. சக்கேவை போல ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதத்தில் நின்று நாங்கள் எங்களுடைய குற்றம் குறைகளை பாவங்களை அறிக்கையிடுகின்றோம். இயேசுவே, யாரையாவது வஞ்சித்திருந்தால், யாருக்கு எதிராவது நாங்கள் குற்றம் செய்திருந்தால் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம், அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏற்றுக்கொள்வீரா தெய்வமே? நீர் ஏற்றுக்கொள்வீரா? எங்களுடைய பாவங்களை மன்னிக்க நீர் எப்பொழுதும் இருகரம் விரித்து காத்து கொண்டிருக்கின்றீரே. இதோ அந்த ஊதாரி மைந்தனை போன்று வானகத்திற்கு எதிராகவும் தந்தையே உமக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் என்று உம்மிடத்தில் ஓடோடி வந்திருக்கின்றோம். எங்களுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து, குறைகளை எல்லாம் உணர்ந்து, பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு, நித்திய தகப்பனே உமக்கு எதிராகவும், இதோ என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு எதிராகவும் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உம் திருமகனுடைய பாதத்தில் நாங்கள் சரணடைகின்றோம். நீர் மன்னிப்பீர் என்கின்ற நம்பிக்கையில், நீர் அரவணைப்பீர் என்கின்ற நம்பிக்கையில்
எவ்வாறு அந்த தந்தை இருகரம் விரித்து தன்னுடைய மகன் திரும்பி வருவானா என்று கண்ணோடு கண் வைத்து காத்து கொண்டிருந்தாரே, அதே போன்று நீர் காத்து கொண்டிருக்கின்றீரே. ஓடோடி உம்முடைய திருப்பாதத்திற்குள் வருகின்றேன். நீர் கட்டி அணைத்து முத்தமிட நான் என்னையே ஒப்புக் கொடுக்கின்றேன் இயேசுவே. இதோ உன்னுடைய சகோதரன் நான், உன்னுடைய சகோதரி நான், உன்னுடைய பிள்ளை நான், ஏற்றுக்கொள்ளும். தொலைந்து போயிருந்தேன் நான், இதோ மீண்டும் உம்மிடத்தில் வந்திருக்கின்றேன். விலகி போயிருந்தேன் நான், இதோ உம்மை தேடி வந்திருக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. இதோ என்னுடைய வாழ்வில் மாற்றத்தை தருவீர். என்னுடைய வாழ்வில் நீர் இரக்கத்தை தருவீர். இதோ என்னுடைய வாழ்வில் உம்முடைய கருணை கண் படும் என்கின்ற நம்பிக்கையில் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து வந்திருக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, ஏற்றுக்கொள்ளும். அன்பான தேவன், எத்துணை இனிமையானவர் நீர், எத்துணை இரக்கம் மிக்க கடவுளாக நீர் என்னிடத்தில் இருக்கின்றீர். எப்படி நான் இதற்கு ஈடு செய்ய போகின்றேன்? தடுமாறி விழுந்து உணர்ந்து திருந்தி ஆண்டவரே என்று உம்மை கூவி அழைக்கின்ற பொழுதெல்லாம் கரம் பிடித்து தூக்கி உம்மோடு உம் மார்போடு அணைத்துக் கொள்கின்றீரே. எப்படி நன்றி சொல்ல போகின்றேன்? என் வாழ்நாள் முழுவதும் நன்றி 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 என்று நான் கூறிக்கொண்டிருந்தால் கூட அது இணையாகாது என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். இது நன்றியின் நேரமாக இருக்கின்றது இயேசுவே. என்னுடைய நன்றியை நீர் ஏற்றுக்கொள்ளப் போகின்ற நேரமாக இருக்கின்றது. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நீர் செய்த ஒவ்வொரு நன்மைத்தனமான காரியத்திற்கும், இதுவரை நீர் உதவிய ஒவ்வொரு உதவிக்கும், இதுவரை நீர் காட்டிய ஒவ்வொரு கருணையான பார்வைக்கும் நன்றி சொல்ல போகின்றேன். நீர் தந்த சுகத்திற்காக உமக்கு நன்றி சொல்ல போகின்றேன். நீர் தந்த வாழ்விற்காக நன்றி சொல்ல போகின்றேன். ஏற்றுக்கொள்வீரா? உம்முடைய பிள்ளை நான், உம்முடைய சகோதரன் நான், உம்முடைய சகோதரி நான். நன்றி சொல்லுகின்ற உள்ளம் இறை ஆசிரை பெற்றுக்கொள்ளும் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகின்ற என்னுடைய நாவும் என்னுடைய உடலும் ஆசீர்வாதத்தை காணும் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். ஏதோ 10 பேரும் சுகத்தை பெற்றுக்கொள்ளவில்லையா? கடவுளுக்கு நன்றி சொல்ல நன்மையினை தவிர வேறு யாரும் வரவில்லையா என்று ஏக்கத்தோடு கேட்டீரே. ஆண்டவரே, நான் வந்திருக்கின்றேன். உமக்கு நன்றி கூற நான் இதோ உம்முடைய திருப்பாதத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். உம்முடைய கால்களை பற்றி கொண்டு உமக்கு நன்றி சொல்ல மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே.
இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அனைவரும் சேர்ந்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மிஸ்பாவிலே சாமுவேலுக்கு வெற்றியை தந்து நினைவு தூணாக எபினேசராக இருக்கின்றீரே. இதோ நீர் தந்த வெற்றிகளுக்கெல்லாம், நீர் காட்டிய இரக்கத்திற்கெல்லாம் நன்றி சொல்லுகின்றேன். எபினேசரே உமக்கு நன்றி, எல்ரோயே உமக்கு நன்றி என்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. நன்றி இயேசுவே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி இயேசுவே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். அனைவரும் இணைந்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உள்ளத்திலிருந்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீனத்தோடு நான் பலமில்லாமல் விழுந்து கிடந்த நேரங்களில் உடலில் வேதனையும் நோய்களையும் தாங்கிக் கொண்டு உள்ளத்தில் காயத்தையும் வேதனையையும் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த நேரங்களில் எல்லாம் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரான உம்முடைய வல்லமையான கரம் நிறைவாய மீது பட்டு சுகத்தை பெற்றுக் கொண்டேனே. ஏதோ உம்மிடத்தில் ஓடி வந்து வேண்டிய பொழுதெல்லாம் நீர் எனக்கு ஆறுதலையும் சுகத்தையும் தந்தீர். என்னுடைய உள்ளத்தில் ஆழத்தில் பதிந்திருக்கின்ற தழும்புகளை எல்லாம் மாற்றி உள்மன சுகத்தை தந்தீரே. நன்றி இயேசுவே, நன்றி. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. அனைவரும் சேர்ந்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சோர்ந்து போய் தள்ளாடி விழுந்த நேரம் தூக்கிவிட யாராவது வரமாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்த தருணம், என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற வேதனைகளை செவி கொடுத்து கேட்க யாராவது வரமாட்டார்களா என்று காத்துக் கொண்டிருந்த வேலை, ஆண்டவரே நீர் மட்டும்தானே வந்தீர், நீர் மட்டும்தானே என்னை தூக்கினீர், உம்முடைய கரம் மற்றும் தானே என்னுடைய கரத்தை பற்றி எடுத்தது. எப்படி நன்றி சொல்வேன்? என்னுடைய புலம்பல்களை, என்னுடைய வேண்டுதல்களை, என்னுடைய குறைகளை, என்னுடைய மனக்குமரல்களை எல்லாம் கேட்டவர் நீ மட்டும் தானே.
நன்றி இயேசுவே. வாக்கு தந்து மகனே மகனே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு வாழ்வில் மாற்றத்தை தந்தவர் நீரே. நன்றி இயேசுவே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. ஆம் இயேசுவே. தடைகளை உடைத்தீரையா, நன்றி இயேசுவே. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. ஆமென். நன்றி சோர்ந்து இயேசுவே. போன நேரம் எல்லாம் தூக்கி Thank you, என்னை Jesus. சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, நன்றி. மனதார நன்றி நன்றி இயேசுவே. சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, Thank you, Jesus. மனதார ஒப்புக் நன்றி கொடுக்கிறேன். சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை இயேசுவே. நடத்தி வந்தீரே. நன்றி. பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி இயேசுவே. இதோ உம்முடைய வாக்கிற்காக நன்றி. திருப்பாடல் 37 இவ்வாறு கூறுகிறது: தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காதே, பொல்லாங்கு செய்வோரை கண்டு பொறாமைப்படாதே. ஏனெனில் அவர்கள் புல்லை போல் விரைவில் உலர்ந்து போவர், பசும்பூண்டை போல் வாடி போவர். ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு. தம் வழியில் வெற்றியை காண்போரையும் சூழ்ச்சிகள் செய்வோரையும் பார்த்து எரிச்சல் கொள்ளாதே, வெஞ்சினம் கொள்ளாதே, வெகுண்டெழுவதை விட்டுவிடு. எரிச்சல் அடையாதே, அதனால் தீமைதான் விளையும். நன்றி இயேசுவே. ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீரே. இதோ உம்மில் நாங்கள் மகிழ்ந்திருக்கின்றோம். எங்களுடைய உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். முழுமையான ஒரு சரணடைதல் என்பதை நாங்கள் இப்பொழுது இங்கு தந்து கொண்டிருக்கின்றோம். உம்மை மட்டுமே நம்பி இங்கு வந்திருக்கின்றோம்.
இதோ இந்த திருப்பாடல் 37 எங்களுக்கு சுட்டி காட்டுவதை போன்று ஆண்டவரே உம்மை மட்டுமே நம்பியிருக்கின்றோம், நலமானதை மட்டுமே செய்ய ஆவல் கொண்டிருக்கின்றோம். நாட்டிலேயே நாங்கள் குடியிருப்போம், நம்பத்தக்கவராய் வாழ்வதில் நாங்கள் கருத்தாயிருப்போம், உம்மிடத்தில் முழுமையாய் ஒப்படைத்து விடுவோம், அமைதியுடன் காத்து கொண்டிருப்போம். ஆமேசுவை முழுமையாய் உம்மிடத்தில் ஒப்படைத்து அமைதியாய் காத்து கொண்டிருப்போம். நம்பி வந்தவர்களை நீர் ஒருபொழுதும் கைவிட்டவர் இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டு உம்மிடத்தில் முழுமையாய் ஒப்படைக்கின்றேன். என்னுடைய வாழ்வும் வழியும் நலமும் அனைத்தையும் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்க போகின்ற வேளை இது. ஏற்றுக்கொள்வீர் என்ற நம்பிக்கை அனைவரும் இணைந்து இதோ இந்த வரிகளை மீண்டும் மீண்டும் நாம் பாடுவோம். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும், நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். அனைவரும் சேர்ந்து நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும், நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். ஆண்டவரே, முழுமையாய் சரணடைந்தவனாய் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்க வந்திருக்கின்றேன். வாழ்வும் வழியும் பலமும் நலமும் நீரலென்னும் உண்மையை நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். எனது நலமே எண்ணி வாழ்ந்து பாவம் செய்தேன் இறங்குவீர், நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். உள்ளத்தாலும் உடலினாலும் உடைந்து போனேன் பாருமே, நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். மற்றவருடைய வாழ்க்கையை அழித்த பாவினான், பிறருடைய உடைமைகளை கவர்ந்து கொண்ட பாவினான், தவறான பார்வையோடு தவறான சிந்தனைகளோடு வாழ்ந்த பாவினான், உம்முடைய இரக்கத்தை தேடி உம்முடைய திருப்பாதத்திற்கு வந்திருக்கின்றேன். சுகத்தை தருவீர் என்று நம்பி தான் வாழ பிறரை கெடுத்த பாவி என்னை மன்னியும், நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். மனிதரிடையே உம்மை காணும் பார்வை எனக்கு தாருமே, நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். இரக்கம் காட்டி இரக்கம் அடையும் இதயம் எனக்கு அருளுமே, நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். உம்முடைய வாக்கால் எத்தனையோ முறை என்னை நீர் தேடி வந்த பொழுதெல்லாம் இறை வார்த்தையை உதாசீனப்படுத்தி வாழ்ந்த பாவினான் உம்முடைய குரலுக்கு செவிமடுக்காமல் மீண்டும் மீண்டும் என்னுடைய
சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற வாழ்க்கை நடத்தியவன் நான். உம்முடைய உதவியை நம்பாமல் என்னுடைய பலத்தை நம்பி என்னுடைய பணத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் நான். இதோ உம்மை தேடி வந்திருக்கின்றேன். வாழ்வு காண உந்தன் வாக்கை கேட்கும் செவியை தாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். உண்மை உழைப்பில் உயர்ந்து வாழும் உணர்வு என்னில் ஊற்றுமே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். எனக்கு தீமை செய்த பேரை மன்னிக்க உதவுமே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். 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 நன்றி இயேசுவே. இதோ இந்த வேளையில் என்னுடைய குறைகளை எல்லாம் உம்மிடத்தில் ஒப்படைத்து என்னுடைய குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உம்மிடத்தில் சரணடைந்து உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதித்து போற்றி புகழ்ந்து உம் அன்பில் நனைந்து கொண்டிருக்கின்றேன். உன் இரக்கத்தை என்னுடைய வாழ்வில் நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். இதோ இந்த வேளையில் என்னுடைய தேவைகளை எல்லாம், எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்க போகின்றோம். என்னுடைய சொந்த பலத்தினால் அல்ல, என்னுடைய சொந்த வார்த்தைகளால் அல்ல, என்னுடைய சொந்த திறமைகளால் அல்ல. இதோ நீர் உமக்கு துணையாக இருப்ப ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே எங்கள் மீது ஊற்றினீரே உம்முடைய தூய ஆவியை நம்பி. திருமுழுக்கின் பொழுது ஆவியானவராய் எங்கள் மீது இறங்கி வந்தாரே, உறுதி ஊசுதல் திருவருட்சாதனத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் உறுதிப்படுத்தினாரே. அவருடைய கனிகளாலும் கொடைகளாலும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்வை செதுக்கிக் கொண்டிருக்கின்றாரே. தவறு செய்கின்ற பொழுதெல்லாம் மனதிற்குள்ளாக திருத்திக் கொண்டிருக்கின்றாரே. அந்த தூய ஆவியாரை நம்பி அவருடைய துணையோடு, அவருடைய இறை பிரசன்னத்தில், அவருடைய வல்லமையோடு இப்பொழுது நாங்கள் உம்மிடத்தில் எங்களுடைய தேவைகளை வைக்கப் போகின்றோம். எவ்வாறு பெந்தகோஸ்தே நாளன்று திரு தூதர்களுக்கு நீர் வல்லமையாய் தூய ஆவியை கொடுத்து அவர்களை திடப்படுத்தினீரோ, அதே போன்று இந்த வேளையில் தூய ஆவியை எங்கள் மீது பொழிவீராக. நாங்கள் இருக்கின்ற இடத்திலேயே, எங்கள் இல்லங்களிலேயே தூய ஆவியின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் எங்களுடைய தேவைகளை எல்லாம் ஏதோ நற்கரணை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து, எங்களுடைய பிரச்சனைகள், வருத்தங்கள், வேதனைகளை எல்லாம் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிக்க துணையாளரை தாரும். தூய ஆவியை அனுப்பும் ஆண்டவரே.
குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஆவியானவர் நம்முடைய இல்லங்களையும் நம்முடைய உள்ளங்களையும் ஆட்கொண்டு கொண்டிருக்கின்ற நேரமாக இருக்கின்றது. வனாந்திரம் வயல்வெளி போல் மாற்ற வல்லமையுள்ளவர். பாலான பயிர்களை எல்லாம் கனிகள் தரக்கூடிய பயிர்களாக மாற்றக்கூடிய வல்லமையுள்ளவர். நம்முடைய உள்ளத்தை மாற்ற, நம்முடைய இல்லத்தில் ஆசீர்வாதத்தை தர இதோ நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கின்றனர். அன்று எவ்வாறு இஸ்ரவேல் மக்கள் பாலைவனத்தில் பயணப்பட்ட பொழுது மேக தூணாகவும் நெருப்பு தூணாகவும் இருந்து அவர்களை வழிநடத்தினாரோ, அதே போன்று இப்பொழுது நம்முடைய இல்லத்தையும் நம்முடைய பகுதியையும் மேக தூணாக இருந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். நம்மீது தூய ஆவி இறங்கி வந்து கொண்டிருக்கின்றார். உணர்ந்தவர்களாய் ஆவியானவரை வரவேற்போம். வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே கிருபைக்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. நன்றி இயேசுவே. இதோ வல்லமையாய் உம்முடைய ஆவியை, தூய ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தந்து கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ உம்முடைய இறை பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் எங்களுடைய தேவைகளை எல்லாம் உம்முடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிக்க இதோ நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். அன்பான இயேசுவே, நன்றி 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 என்று நன்றி சுதி பாடி இதோ உம்மிடத்தில் சரணடைந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் காண்கின்ற தெய்வமாய், காக்கின்ற தெய்வமாய், வல்லமையுள்ள தெய்வமாய், சுகங்களை தருகின்ற தெய்வமாய் இதோ எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி இருக்கின்றீரே. முழுமையாய் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். முழுமையாய் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய தேவைகளை எல்லாம் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் செய்வீர் என்கின்ற நம்பிக்கையில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நன்றி 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 என்று நன்றி நிறைந்த உள்ளம் கொண்டவர்களாய் இயேசுவே 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 என்று இயேசு என்று அறிக்கையிடுகின்ற நாவுகள், ஒவ்வொரு நாவுகளும் ஆண்டவருடைய வல்லமையை காண்கின்ற நாவுகளாக, ஆண்டவருடைய சுகத்தை காண்கின்ற உடலாக மாறட்டும்.
இதோ எங்களுடைய குடும்பத்தை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய தேவைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். உடல் உள்ள நலனிற்காயும் இடத்தில் மன்றாடுகின்றோம். எங்களுடைய வழி வேதனைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இதோ எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இதோ கொடிய நோயை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஒப்புக் கொடுக்கின்றோம். மருத்துவராய் இருக்கின்ற தெய்வமே, உம்முடைய வல்லமையான மருத்துவ கரம் இதோ ஒவ்வொருவர் மீது படட்டும். மருத்துவமனைகளில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இதோ உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டி இந்த உலகமே உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த உலகமே உம்முடைய திரு பாதத்தில் முழந்தால் படியிட்டு உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. இதோ ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கின்ற போராட்டங்கள், குடும்பத்தில் இருக்கின்ற அசாதாரண காரியங்கள், குடும்பத்தில் இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் ஒவ்வொன்றையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். பலப்படுத்துவீராக. சமாதானத்தின் கருவியாய் எங்களுடைய இல்லத்திற்குள் நீர் தலைவராய் வருவீராக. உம்முடைய தூய ஆவியின் பிரசன்னத்தை காண்பீராக. அன்பு தெய்வமே, ஆசீர்வாதமாய் கூறினீரே, இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று கூறினீரே. இதோ அந்த சமாதானத்தை வேண்டி உம்முடைய திருப்பாதத்தில் இருக்கின்றோம். தருவீராக, சமாதானத்தை பொழிவீராக. இதோ சண்டைகள் நீங்கி, சச்சரவுகள் நீங்கி அமைதியாக குடும்பமாக உம்முடைய சித்தப்படி திருக்குடும்பமாக வாழ எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அன்பு தெய்வமே, எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எதிர்காலம் என்ன என்று தெரியாமல் இதோ பள்ளிகள் மூடப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. இறை ஞானத்தை தருவீராக. எந்த ஒரு சூழ்நிலையிலும் வழிமாறி போகாமல் அவர்களை காப்பீராக. எங்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், இளம் பெண்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண காரியங்களுக்காய் காத்துக் கொண்டிருக்கின்றவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். வேலை வாய்ப்பிற்காய் காத்துக் கொண்டிருக்கின்றவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே நல்ல எதிர்காலத்தை தருவீராக. நீரே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய கரத்தை பற்றி வழி நடக்கின்றவர்களாய் அவர்களை மாற்றி தருவீராக. அன்பு தெய்வமே, குடும்பத்தில் இருக்கின்ற கணவன்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களுடைய தொழில்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களுடைய பணி வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கின்றோம். இதோ போராட்டங்கள், பொறாமைகள், வஞ்சகங்கள் நிறைந்த இந்த உலகில் இதோ நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு தொழிலை செய்ய, தொழிலில் முன்னேற்றத்தை தாரும். பணியில் ஒரு ஆசீர்வாதத்தை தாரும். பொருளாதார முன்னேற்றத்தை தாரும். இதோ எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற முதியவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். படுத்த படுக்கையாய் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே அவர்களுக்கு சுகத்தை தருவீராக. அவர்களுடைய உள்ளத்தில் திடனை தருவீராக. இறை சித்தம் என்ன என்பதை உணர்ந்து அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதத்தை தருவீராக. இதோ நோயாளிகளை பராமரித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அவர்களுடைய தியாக உள்ளத்தை கண்ணோக்கி அவர்களை ஆசீர்வதியும். நிறைவான பொறுமையை அவர்களுக்கு தாரும். பலப்படுத்தும், பலப்படுத்தும். அன்பான ஆண்டவரே, இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீ தொட்டு ஆசீர்வதிப்பீராக. கண்ணீரோடு விதைப்பவன் அக்களிப்போடு அறுவடை செய்வான் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீரே. கண்ணீர் சிந்தி வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கண்ணீர் எல்லாம் உம்முடைய திரு பாதத்தை நனைக்கின்றன. இதோ அந்த பெண்ணை போன்று எங்களுடைய கண்ணீரால் உம்முடைய பாதத்தை நனைத்து நாங்கள் அதை துவட்டி உம்முடைய திரு பாதத்திற்கு முத்தமிடுகின்றோம். ஆசீர்வதியும் என்று, ஆசீர்வதியும் என்று நன்றி நிறைந்த உள்ளவர்களாய் பலப்படுத்தும், பலப்படுத்தும். ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தாரும். இதோ அசாதாரணமான காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த உலகிலிருந்து மாற்றி போடுவீராக. உம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் நாங்கள் காணும்படிக்கு எங்களுக்கு நீர் அருள்வீராக. உம்முடைய சாட்சிகளாய் நாங்கள் இந்த மண்ணுலகில் வாழ எங்களுக்கு நிறை ஆசீர்வாதத்தை தருவீராக. அன்பு தெய்வமே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை உணர்கிறோம். உம்முடைய சுகத்தை உணர்கிறோம். உம்முடைய கிருபையை உணர்கிறோம். நன்றி, 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 நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, 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 நன்றி. இதோ ஆண்டவரே, அன்பு தெய்வமே, இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நீர் தருவீர் என்கின்ற நம்பிக்கையில் உமீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக நீர் ஆசீர்வதிப்பீர் என்கின்ற அந்த நன்றி உணர்வோடு உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபத்தை மறுக்காமல் கேட்கின்ற அன்பு இயேசுவே, ஆமென், ஆமென்.
தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோம்.